செல் தியரி கிவன் பை டாஸ். செல் தியரி யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 50th கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஃபெமிலியர் கொஸ்டின் ஆல்சோ. ஸ்லைடன் அண்ட் ஸ்வான். அப்போ 50 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகே, the next question பாருங்க. 51 நியூக்ளியஸ் இஸ் டிஸ்கவர்டு பை டாஸ். நியூக்ளியஸ் இஸ் டிஸ்கவர்டு பை டாஸ் அப்படின்னா ராபர்ட் குக்கு, ராபர்ட் ஹாலோ, ராபர்ட் ப்ரௌனு, ஆண்டன் வான் லீவனுக்காக இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நியூக்ளியஸ் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நியூக்ளியஸ் உள்ள இருக்க எப்படி இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும் அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ யாராக இருக்கலாம் அப்படின்னா 51 ராபர்ட் ப்ரௌன். அப்போ 51 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிராசிங் ஓவர் அக்கர் இன் டாஸ். கிராசிங் ஓவர் எங்கே நடக்குமா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக நான் சிஸ்டர் குரோமோட்டிவ்ஸ்ல தான் நடக்கும். அப்போ 52 சி. ஓகேங்களா. 52 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சி, நான் சிஸ்டர். அதாவது ஒரே மாதிரி குரோமோசோம் இல்லாத சகோதரி இல்லாத குரோமோசோம்ல தான் நடக்கிற நோட் பண்ணி வச்சுங்க டீச்சர்ஸ். The next questions. TLC is used to dash. TLC அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்களேன். is used to dash அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 53 ஆன்சர் இஸ் saturated fat. ஓகேங்களா. அப்போ TLCங்கிற என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. TLC is used to dash saturated fat. அதான் என்ன சொல்றாங்கன்னா TLCங்கிறாங்க. ஓகேங்களா. 53 ஆன்சர்ஸ் வந்து C. ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ ஆக்சுவலி இது அண்டர்ஸ்டாண்ட் TLC ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபைண்ட் அவுட் தான் சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகேங்களா, இதை நோட் பண்ணிச்சு 53 சி. ஓகேங்களா. 54 த லிவிங் செல் இஸ் அப்சர்வ்டு ஃபர்ஸ்ட் பை டாஸ். அப்போ லிவிங் செல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா கொஸ்டின். அப்போ செல்லை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியும். லிவிங் செல்ஸை ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. 54 ஆன்சர் இஸ் டி, ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஓகேங்களா. அப்போ 54 ஆன்சர்ஸ் டிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. 55 வேப்பர் தேரி பை டாஸ். ஓகேங்களா. வேப்பர் தேரி யார் கொண்டு வந்தான்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் தான். 55 ஆன்சர் இஸ் பித்தகராஸ் சி. 55 ஆன்சர் இஸ் சிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். த பர்சன்ஸ் cannot see ரெட் கலர் டாஸ். அப்போ ஒரு பர்சனால ரெட் கலரை பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு அது என்ன நேம் சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இது வந்து கலர் பிளைண்ட் அப்படிங்கிற நிறக்குருடன் சொல்லுவாங்கல்ல, அதில் உள்ளதான். 56 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பி, புரோட்டோனோபியா. புரோட்டோனோபியா அப்படிங்கிறதான் ஆன்சர்ஸ் வந்து 56 பி. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ப்ளீடர் டிசீசஸ் ப்ளீடிங் மோர் தன் த டேஷ் மினிட்ஸ். இப்போ ஒரு ப்ளீடர் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரத்த கசிவு நோய் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து எவ்வளோ நேரம் கசியுமா, மோர் தன், அதாவது 57 ஆன்சர்ஸ் வந்து சி. 20 நிமிஷத்துக்கு மேலே கசிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னது 57 ஆன்சர்ஸ் வந்து சி. அதாவது 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ளீடர் டிசீசஸ்ங்கிறாங்க. இதை வந்து இன்னொரு பேர் ராயல் டிசீஸ்ங்கிறாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 57 சி. The next question 58 லீத்தல் ஜீன்ஸ் அதாவது ஸ்னாப் டிராகன்ல ரிப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஸ்னாப் டிராகன்கிற நோட் பண்ணி ஸ்னாப் டிராகன்ஸ் நோட் பண்ணி 58 ஆன்சர் இஸ் அந்த லீத்தல்னா நான் சொல்லி கொடுத்துற மெத்தட் பாருங்க. லீத்தல்னா கொல்றது, கொல்ல போறேன் பாரு அப்படின்னா யாரு, அப்போ யார் கண்டுபிடிச்சா நல்லா உங்களுக்கு தெரியும். 58 ஆன்சர்ஸ் வந்து டி, பார் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. 58க்கு வந்து லீத்தல் ஜீன்ஸ் யார் கண்டுபிடிச்சா பார் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா. 59 இந்த 59 கொஸ்டின்ஸ் பாருங்களே. கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து டாஸ் யாரு பை இன்வென்டட், யார் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து கலர் பிளைண்ட்னஸ் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 59 வில்சன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். இது எப்படி வந்துச்சுன்னா நிறக்குருடு தான். வில்சன் அந்த சன் வந்து கீழே விழுந்துட்டாப்ல, அதனால வந்து கண்ணு அந்த கலர் தெரியல அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இன்வென்டட் யாரு, கலர் பிளைண்ட்னஸ் இன்வென்டட் பை கொஸ்டின்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, மாற்றி எழுதிருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. கலர் பிளைண்ட்னஸ் இஸ் இன்வென்டட் பை அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வில்சன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். பி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா. வில்சன். அரேஞ்ச் த 60 கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த செல் டிவிஷன் இஸ் டேஷ். எப்படி வந்து செல் டிவிஷன் வந்து நடக்கும், ப்ரோபேஸ் மெட்டாபேஸ் அது எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரோபேஸ் மெட்டாபேஸ் அனபேஸ் டீலோபேஸ் கரெக்டான ஆப்ஷன்ஸ். அப்போ அதில் சர்ச் பண்ணி பாருங்க. ஐடியா கொடுத்துக்கிறேன். PM AT அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ என்னது
எதில் கரெக்டாக இருக்கும் பாருங்க, PMAT இருக்குங்களா? என்னது 60க்கு ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லைசோசோம் டிஸ்கவர்டு பை டாஸ். லைசோசோம்ங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். அது யார் கண்டுபிடிச்சாருன்னா டி கிறிஸ்டியன்ஸ் டி டியூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. 61க்கான ஆன்சர்ஸ் வந்து டிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாஸ் திக்னஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரன்ஸ். அப்போ எது வந்து திக்னஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ அளவில் இருக்கும் அந்த திக்னஸ், டேஸ் திக்னஸ் அப்படி தான் கொஸ்டின்ஸ். 62 பிளாஸ்மா மெம்பரன்ஸுங்கிறது உங்களுக்கு செல் வாலோட இருக்கக்கூடிய ஒரு விதமான லேயர், ஒரு அடுக்கு. ஓகேங்களா? அப்போ 62 ஆன்சர்ஸ் வந்து டி 75 ஆம்ஸ்ட்ராங். அதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 62 ஆன்சர்ஸ் வந்து டி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன், பயோபிளாஸ்ட் இஸ் எ டேஸ். பயோபிளாஸ்ட்னா என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. பயோபிளாஸ்ட் என்ன போடும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்போ 63 ஆன்சர்ஸ் வந்து பி. மைட்டோகாண்ட்ரியாக்கு இன்னொரு பேர் தான் பயோபிளாஸ்ட். ஓகேங்களா? அப்போ 63 ஆன்சர்ஸ் வந்து பி. மைட்டோகாண்ட்ரியாக்கு இன்னொரு பேர் தான் பயோபிளாஸ்ட். நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்க 64 பாருங்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், மைட்டோகாண்ட்ரியா அவுட்டர் மெம்பரன்ஸ் ரிமூவ்டு டேஸ் நேம். இப்போ மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல, அதோட மெம்பரன்ஸ் வந்து எடுத்தாச்சு. அது அவுட்டர் மெம்பரன்ஸ், 2 மெம்பரன்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு மெம்பரன்ஸ் இல்லாட்டினா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அது முக்கியமான கொஸ்டின்ஸ், தெரிஞ்சுக்கிற வேண்டிய கொஸ்டின்ஸ். அப்போ 64 ஆன்சர்ஸ் வந்து டி மைட்டோபிளாஸ்டா. அப்போ மைட்டோபிளாஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் நீங்கள் மைட்டோகாண்ட்ரியா கரெக்டாக அடிச்சுடுங்க. அவுட்டர் மெம்பரன்ஸ் 2 மெம்பரன்ஸுக்கு தெரிஞ்சு வச்சுங்க டீச்சர்ஸ். ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளைகோசைடிக் பாண்ட் இஸ் எ பிட்வீன் டேஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கிளைகோசைடிக் பாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. 65 ஆன்சர்ஸ் வந்து சி. அது காரத்துக்கும் அமிலத்துக்கும் இடையில. ஓகேங்களா? பேசஸ் அண்டு ஆசிட். ஆசிட்டுக்கும் அதை பாஸ்பாரிக் ஆசிட்பாங்களா, பாஸ்பேட் குரூப்புக்கும் பேசஸுக்கும் இடையில தான் இருக்கு. இது வந்து டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு விதமான கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ். முக்கியமான கொஸ்டின் 65 ஆன்சர் வந்து சி. The next questions 66. Dash is a purines. Purines எதுன்னு கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். 66 dash is a purines. அப்போ 66க்கு ஆன்சர்ஸ் வந்து டி ஜி. அதான் டி தான், அதாவது டி ஜி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வந்து டபுள் ரிங்காக இருக்கும். ஓகேங்களா? இவங்க சிங்கிள் ரிங்கு, இவங்களும் சிங்கிள் ரிங்கு, இவங்களும் சிங்கிள் ரிங்கு. இந்த யுராசில் அப்படிங்கிற எங்கே இருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்என்ஏல தான் இருப்பாங்க. இவங்க தயமின்ஸ், இவங்க சைட்டோசின்ஸ். இப்போ நீங்கள் பேஸ் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார இணைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, இவங்க ஆர்என்ஏல மட்டும் தான் இருப்பாங்க. இதே ஒரு கொஸ்டின்ஸ் தான், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 66 ஆன்சர் இஸ் யா டி. ஓகேங்களா? 67 யுராசில் இஸ் பிரசன்ட் இன் த டேஸ். யுராசில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதான். ஆன்சர்ஸ் வந்து என்னது, ஆர்என்ஏல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னது, யுராசில்ஸ் பிரசன்ட் த 67 ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஆர்என்ஏ ஒல்லி. The next question is 68. DNA is contains the sugar compound. அப்போ DNA வந்து எந்த விதமான சுகர் காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 68 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன சுகர், ட்ரையோ சுகரா, ஹெக்ஸோ சுகரா, பெண்டோ சுகரா, சுக்ரோசா அப்படிங்கிறாங்க. 68 வந்து பெண்டோ சுகர். 5 பக்கங்களுடைய விதமான சர்க்கரை மாலிகுல் தான் எங்கே இருக்கான், டிஎன்ஏல இருக்கான். அப்போ என்னது 68 ஆன்சர்ஸ் வந்து சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். The next question, அது 69. போலன் இஸ் யூஸ்ட் டு டிடெக்ட் த டேஸ். போலன் வந்து இருக்கு, இஸ் யூஸ் டு டிடெக்ட் த டேஸ். ஓகேங்களா? போலன் இருக்கு, அதை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுறோம், செல் டிவிஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன செல் டிவிஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? 69 ஆன்சர்ஸ் வந்து ஏ மியாசிஸ். அப்போ மைட்டாசிஸ் வந்து ஆனியன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 69 ஆன்சர்ஸ் வந்து ஏ. 70வது கொஸ்டின்ஸு, க்ளோஸ்டு மைட்டாசிஸ் இன் டேஸ். க்ளோஸ்டு மைட்டாசிஸ் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. எங்கே நடக்குதுன்னா ஈஸ்ட். க்ளோஸ் பண்ணி தானே வச்சுருக்கிறோம், அங்கே தான் வந்து ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குது. அதாவது பெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ். அதில் தான் CO2 எத்தனாலும் உற்பத்தி ஆகுது, அதாவது ஆல்கஹாலும். அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ என்னது 70க்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட் இன் த டேஸ். நியூக்ளியஸ் வந்து இல்லாத செல் இருக்கா அப்படின்னா இருக்கு, கண்டிப்பாக. நியூக்ளியஸ் இஸ் ஆப்சன்ட் இன் த டேஸ் அப்படிங்கும்போது 71க்கு ஆன்சர்ஸ் வந்து டி. ஆர்பிசியில் வந்து என்ன கிடையாதான், நியூக்ளியஸ் வந்து கிடையாதான். ரெட் பிளட் செல்ஸில் என்ன கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. மெச்சூர்டு ஆர்பிசியில் நியூக்ளியஸ் கிடையாதுங்கிறது கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. 71 ஆன்சர்ஸ் வந்து டி. அடுத்து பாருங்களேன்,
குவாண்டசோம் 72 குவாண்டசோம் இஸ் பிரசன்ட் இன் த குவாண்டசோம்ஸ் இஸ் பிரசன்ட் இன் த டேஸ் குவாண்டசோம்ஸ்ங்கிறது எங்கே இருக்கும் இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றத கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் குவாண்டசோம்ஸ்ங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர்ஸ் வந்து சி தைலகாய்ட்ஸில் தான் குவாண்டசோம்ஸ் இருக்கான் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுங்க அப்போ தைலகாய்ட்ஸில் சின்ன ஒரு அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும் ஒரு பட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் குவாண்டசோம்ஸ் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ் 72 ஆன்சர்ஸ் வந்து சி ஓகே 73 பாருங்க குரோமோசோம்ஸ் ரெப்ளிகேஷன் இன் டேஸ் குரோமோசோம்ஸ் வந்து ரெப்ளிகேஷன் ஆகுமா அப்போ என்ன ஸ்பேஸில் ரெப்ளிகேஷன் ஆகுறது இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் எஸ் ஸ்பேஸில் இருக்குது ஓகேங்களா அப்போ 73 ஆன்சர்ஸ் வந்து சி ப்ரோபேஸ் டு மெட்டாபேஸ் கரெக்டாக சொல்ல முடியாதான் ப்ரோபேஸ் வந்து மெட்டாபேஸ் வந்து குரோமோசோம்ஸ் வந்து ரெப்ளிகேஷன் ஆகுறது சொல்கிறாங்க இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க அப்போ 73 ஆன்சர்ஸ் வந்து சி 74 which histones is separated from the nucleosomes கொஸ்டின் கேட்குறாங்க which histones அது என்ன ஹிஸ்டோன்ஸுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் உள்ள ப்ரோட்டீன் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எங்கே அப்படின்னா டிஎன்ஏல அதுதான் ஹிஸ்டோன்ஸுங்கிறாங்க டிஎன்ஏ வித் ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸுங்கிறாங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செப்பரேட்டட் ஃப்ரம் தி நியூக்ளியோசோம் நியூக்ளியோசோம் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கான் அப்போ அது எதாக இருக்கும் அப்படின்னா அது நிறையா இருக்குது ஓகேங்களா அப்போ அதில் என்ன ஆன்சர்ஸ் 74 ஆன்சர்ஸ் டி H1ங்கிற ஹிஸ்டோன் மட்டும் தனியாக இருக்குமா அதை நோட் பண்ணி வச்சுங்க முக்கியமான கொஸ்டின் 74 வந்து டி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் புரோட்டீன் இஸ் அமினோ ஆசிட் இஸ் கிவன் பை டாஸ் புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் நல்லா கொஸ்டின் வாட்ச் பண்ணி வச்சுங்க 75 ஆன்சர்ஸ் வந்து 75 ஆன்சர்ஸ் வந்து சி அல்லது ஜமாக்ஸ்னில் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னது புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் செம்மையாக இருக்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க அப்போ ஜம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கலாம் 75 ஆன்சர்ஸ் வந்து சி த நெக்ஸ்ட் கொஸ்டின் 76 ஜெனட்டிக் கோட் பை டாஸ் ஜெனட்டிக் கோட் வந்து யார் சொன்னா அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ் 76 ஆன்சர்ஸ் இஸ் அ பி நிரன்பர்க் பெர்க் அவன பொறுக்கு அப்படிங்கிற பொறுக்கிறாங்க ஜெனட்டிக் கோட் வந்து சதுரி கிடக்கல பொறுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர்ஸ்ல 76 ஆன்சர்ஸ் ஜெனட்டிக் கோட் இஸ் நிரன்பர்க் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 77 நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் தேர் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து எத்தனை இருக்குங்கிறாங்க தேர் இன் டேஸ் அப்போ நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் தேர் அப்படின்னா எத்தனை அமினோ ஆசிட் வந்து இருக்குங்கிறாங்க 77 ஆன்சர் இஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வெரி ஈஸி ஆன்சர்ஸ் டி 20 அமினோ ஆசிட் வந்து இருக்குது ஓகேங்களா 77 ஆன்சர்ஸ் வந்து டி இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் லாம்ப்ரஷ் டேர்ம் காயின் பை லாம்ப்ரஷ்ங்கிற ஒரு நம்ம குரோமோசோம்ஸ் இந்த லாம்ப்ரஷ் குரோமோசோம் வந்து காயின் பண்ண யார் அந்த டேர்ம் காயின் பண்ண யார் தான் கேட்குறாங்க இது முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்போ 78 ஆன்சர் இஸ் பி ராக்கெட் அப்படின்னது லாம்ப்ரஷ் லேம்ப் வந்து என்னது அப்படி என்னது அது நோட் பண்ணி லேம்ப் ப்ரஷ் மாதிரி என்னது ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு ஓகேங்களா அந்த ப்ரஷ் லேம்போட ப்ரஷ் பார்த்தீங்கன்னா அப்படி ராக்கெட் மாதிரி இருக்குன்னா இப்போ ராக்கெட் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ 78 ஆன்சர் இஸ் பி த நெக்ஸ்ட் கொஸ்டின் 79 பாருங்க சைஜன்ஸ் குரோமோசோம்ஸ் இஸ் டேஸ் அப்போ வந்து சைஜன்ஸ் அசாதாரண குரோமோசோம்ஸ் ராட்சச குரோமோசோம்ஸ் அது வந்து எதுன்னு கேட்குறாங்க சூப்பர் நியூமரி அசசரி அடுத்து பி குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வந்து என்ன சொல்லலாம் 79th ஆன்சர்ஸ் என்ன அப்போ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே அசசரி குரோமோசோம்ஸ்னாலும் சூப்பர் நியூமரி குரோமோசோம்ஸ்னாலும் பி குரோமோசோம்ஸ்னாலும் எல்லாமே சேர்ந்தது எல்லாம் என்னது சைஜன்ஸ் குரோமோசோம்ஸ் அப்போ 79 ஆன்சர்ஸ் டி ஓகேங்களா அடுத்து 80 டேஸ் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் ஃப்ரம் தி புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் என்னன்னு தெரியும் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து புரோட்டீன் உருவாகுது அதான் புரோட்டீன் சிந்தசிஸ் ஓகேங்களா அது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ங்கிறாங்க இந்த ப்ராசஸ் வந்து முதல்ல உருவாகிற அமினோ அமிலம் எதுங்கிறாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ அப்போ 80 ஆன்சர்ஸ் வந்து சி மெத்தியோனைன் சி இஸ் ஆன்சர்ஸ் 80க்கு சி 81 பாருங்க த மெய்ஸ் குரோமோசோம் இஸ் ஏ டேஸ் மெய்ஸில் வந்து குரோமோசோம் எத்தனை இருக்குங்கிறதான் கொஸ்டின்ஸ் 81 நான் க்ளூ கொடுத்துருக்கிறேன் 81 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க பி ஓகேங்களா அப்போ 20 குரோமோசோம்ஸ் இருக்கான் அதாவது மெய்ஸ் வந்து 1 கிலோ 20 ரூபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சு ஓகேங்களா 82 இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இஸ் டேஸ் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க 82 ஆன்சர்ஸ் வந்து 82 ஆன்சர்ஸ் வந்து சி மெய்ஸில் தான் இருக்கான் ஓகேங்களா இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இஸ் சி அப்போ மெய்ஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்
டேஸ் குரோமோசோம்ஸ் இன் த ஆப்பிள். அப்போ எத்தனை குரோமோசோம்ஸ் வந்து ஆப்பிளில் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கிறேன். 83 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்ம சாப்பிட்ற ஆப்பிளில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குங்கிறது தெரியணும் டீச்சர்ஸ். அப்போ 83 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி 34. அப்படி எப்படி ஞாபகம் சொல்லலாம்னா ஆப்பிள்ங்கிற ஒரு ஆப் அப்படின்னு முடிச்சுங்க. அந்த ஆப் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுன்னா ஆப்பிள் வந்து 34 தேடி பாரு, ஆப்பை தேடி பாரு அப்படின்னது ஆப்பிளில் 34 குரோமோசோம்ஸ் இருக்கு. 83 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்போ என்னது பிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க, அந்த 84 the dominant epistasis is a dash. டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் என்னங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா, சில மரக்கின் ஜீன்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ 84 ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கு, இது வந்து ஜெனட்டிக்ஸாக இருக்கு. 84 ஆன்சர்ஸ் வந்து பி 12:3:1. அப்போ பி 12th வந்தாலும் என்னது ரொம்ப டாமினண்டாக இருப்பாங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் டீச்சர்ஸ். 84 ஆன்சர்ஸ் வந்து பி. The next questions, gene interactions by dash. gene interaction யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். 85 ஆன்சர்ஸ் வந்து இப்போ ரொம்ப சன்னோட நம்ம எப்போ பேட் விளையாடும்போது எவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருப்போம். அப்போ யாராக இருக்கும், நம்ம குழந்தைகளோட விளையாடும்போது எவ்வளோ இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் பை நம்மளோட ஜீன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டாக இருக்குமா நம்ம குழந்தைகளோட விளையாடும்போது. ஓகேங்களா, அப்போ என்னது 85 ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும், கண்டிப்பாக பேட் சென்ஸ். ஓகேங்களா, அப்போ 85 ஆன்சர்ஸ் பி. 86 கொஸ்டின் பாருங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இந்த டேஷ் பிளான்ட். அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து எந்த பிளான்ட்ல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். அதனால வாட்ச் பண்ணி வச்சுங்க. அப்போ 86 ஆன்சர் இஸ் டி 4 o'clock பிளான்ட்ஸ். ஓகேங்களா, 4 o'clock பிளான்ட்டுங்கிறத ஆன்சர்ஸ். 4 o'clock பிளான்ட்னாவே அந்தி மந்தாரை, மிராபோலிஸ் ஜொல்லாப்பா அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 87 டைஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் இஸ் ஏ டேஷ். ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ டைஹைபிரிட் கிராஸுக்கு தெரியும் 9:3:3:1. அப்போ இங்கே கேட்குறது டெஸ்ட் கிராஸ். அப்போ இது கிடையாது. அப்போ 87 ஆன்சர் என்ன வரலாம், 87 ஆன்சர் இஸ் டி 1:1:1:1 தான் ஆன்சரு. இதை நோட் பண்ணி வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின்ஸு. அப்போ 87க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து டி. 88 பாருங்களேன், ஜீன் மேப்பிங் பை டாஸ். ஜீன் மேப் வந்து யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான்னா 88 ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆல்ஃப்ரட் ஹச் ஸ்டட்வன்ட் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்டட்வன்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காரு. 88 ஆன்சர்ஸ் வந்து ஏ. அடுத்து 89 பாருங்க, பேரிங் ஸ்டார்ட் ஃப்ரம் த டீலோமியர்ஸ். அதாவது பேரிங் ஆகுது, டீலோமியர்ஸ் வந்து பேர் ஆனிச்சுன்னா குரோமோசோம்ஸ், அதுக்கு என்ன பேருங்கிறத கொஸ்டின்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, 89 ஆன்சர்ஸ் வந்து ஏ புரோட்டோமினல். புரோட்டோமினல்ங்கிறத ஆன்சர்ஸ். ஓகேங்களா, அப்போ எங்களுக்கு வேணாலும் ஜாயிண்ட் ஆகும். ஸ்னாப்சிஸ் நடக்குது இல்லை, அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸில் இது ஒரு டைப்ஸ். ஓகேங்களா, புரோட்டோமினல் ஸ்னாப்சிஸ் அதை தான் நீங்கள் கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. 89 ஆன்சர்ஸ் வந்து ஏ. 90th கொஸ்டின், லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாக்டீரியா இஸ் டேஷ். லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாக்டீரியா இஸ் டேஷ். அப்போ லாங்கஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பாக்டீரியா என்ன இருக்கலாம் அப்படின்னா 19th ஆன்சர்ஸ் வந்து டி ஃபிலமெண்ட்டுங்கிறது தான் லாங்கஸ்ட் போர்ஷன்லாம் இருக்குமா பாக்டீரியாவில். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, கிராசிங் ஓவர் இஸ் ஏ டேஷ் ப்ராசஸ். கிராசிங் ஓவர் என்ன ப்ராசஸ்ங்கிறது தான் கொஸ்டின்ஸு. 91 ஆன்சர்ஸ் இஸ் ஏ சி பயாலஜிக்கல் ப்ராசஸ். பயாலஜிக்கல் ப்ராசஸ் நோட் பண்ணி வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கிராசிங் ஓவர் வந்து எங்கே நடக்குதுங்கிறது தெரியும் உங்களுக்கு, வந்து மியாசிஸில் நடக்கும் கிராசிங் ஓவர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. 91 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது சி பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஓகேங்களா, த நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்டவிசம்ஸ் பிரசன்ட் இன் த டேஷ். அட்டவிசம்ஸ் பிரசன்ட் இன் த டேஷ்ங்கிறத கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து அதாவது ஓல்டு கேரக்டர் வந்து ரீ அப்பியர் ஆகிற நிகழ்ச்சி. அதாவது தாத்தாவோட பண்புகள் வந்து யங் பிரஜனிக்கு வந்து அதாவது அடுத்த வம்சத்தை வந்து எக்ஸ்பிரஸ் ஆனிச்சுங்களே, அதை தான் என்ன சொன்னாங்க அட்டவிசம்ஸ்ங்கிறாங்க. 92 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து சி ஹைராரிசியம்ஸ் பில்லோசெல்லா அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிளான்ட்ல. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. 92 ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், செல் ரெஸ்டிங் கண்டிஷன் இஸ் ஏ டேஷ். செல் வந்து எப்போ ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 93 அதுக்கு நான் ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா சி ஜிஓ ஓங்கிறது தான் கொஸ்டின் ஸ்டேஜுமாக ரெஸ்டிங் கண்டிஷன்ஸ். அப்போ 93க்கு ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 94 த ஊபிள் ஹைபாதிசிஸ் பை டேஷ். ஊபிள் ஹைபாதிசிஸ் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு தான் வருது. இது வந்து என்னன்னா கோடான ஆண்டி கோடான வந்து என்ன கனெக்ட் ஆகாது, டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ இருக்குல்ல அதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதான் ஊபிள் ஹைபாதிசிஸ்ங்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து பைண்டிங் ஆகும், கம்பைன் ஆகும், காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸ் ஆகும். அதுக்கு எகென்ஸ்ட் இருந்துச்சுங்களே அதில் தான் ஊபிள் ஹைபாதிசிஸ்ங்கிறாங்க. டிஎன்ஏ வந்து பைண்டிங் ஆகாது எங்கே எம்ஆர்என்ஏ மேலே,
அதை தான் சொன்னாங்க ஊப்ளிக் ஹைபாதிசிஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 94 ஆன்சர்ஸ் வந்து இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா கிரீக். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ 94 வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஹூ டிஸ்கவர்டு த நியூக்ளின் ஃப்ரம் த பஸ் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. சீலிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஹூ டிஸ்கவர்டு த பஸ் சீல் அப்படிங்கிறத கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, 95 ஆன்சர்ஸ் வந்து மெய்ஷர்ஸ். அப்போ 95 ஆன்சர் வந்து ஏ மீஷருங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் த சென்ட்ரோமியர் வித் ஒன் ஆர்ம் குரோமோசோம்ஸ் இஸ் கால்டு. த சென்ட்ரோமியர் வித் ஒன் ஆர்ம் குரோமோசோம்ஸ் இஸ் கால்டு டேஸ் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஆம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த 96 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? டி டீலோசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக்ங்கிறது கரெக்டான ஆன்சர்ஸ். அப்போ இதை நோட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ் 97 டேஸ் இஸ் ஏ லாங்கஸ்ட் பேஸ். இது வந்து லாங்கஸ்ட் பேஸாக இருக்கிறாங்க. 97 ஆன்சர் இஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 4 ஸ்பேசஸ் இருக்கு. ப்ரொபேஸ் இதில் பார்க்கும்போது ப்ரொபேஸ் அங்கே கொடுத்தது இன்டர்பேஸ். இன்டர்பேஸ் இருந்தால் இன்டர்பேஸ் தான். ஆனால் இங்கே வந்து என்ன இன்டர்பேஸ் இல்லைனால இதில் வச்சு லாங்கஸ்ட் பேஸ்னா ப்ரொபேஸ். 97 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? ஏ. இப்போ இந்த ப்ரொபேஸ்னா ப்ரோட்டா ப்ரோட்டா ரிலேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஈஸியாக மெத்தட் ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 98 அனஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் இஸ் பிரசன்ட் இன் த டேஸ். அனஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் வந்து எங்கே இருக்குங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து சி பிளான்ஸ்ல தான் இருக்கான். ஓகேங்களா, அனஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் இருக்கு எங்க இருக்குன்னா பிளான்ஸ்ல இருக்கான். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் கால்டு டேஸ். ஒரு குரோமோசோம் வந்து ஆட் பண்றோம் அல்லது டெலிட் பண்றோம் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. 99 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? பிளைடி. ஆன்சர்ஸ் வந்து டி பிளைடி இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, த லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்டு பாருங்க 100 கொஸ்டின்ஸ். த மெண்டல் சூசன் த கேரக்டர்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் டேஸ். எத்தனை கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு பிளான்ட்லேருந்து அப்படிங்கிறத கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் வந்து சி 7 கேரக்டர்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சு. ஓகேங்களா, ஸோ நான் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யூனிட் வைஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, எல்லா யூனிட்டும் கண்டிப்பாக 100 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நாட் ஈஸி கொஸ்டின்லாம் இருக்காது. அப்படிங்கிறனால நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பயாலஜி ஈஸி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த get the posting by the government exam. Thank you, teachers.